வணக்கம் மேம். வணக்கம்மா. மார்க்கெட்டிங்ல இருக்கிற டிஃபரெண்ட் டைப்ஸ பத்தியும், எது மக்கள குறிப்பா எந்த மக்கள இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரீசென்ட் டைம்ஸ்ல நம்ம வந்து இந்த மொமெண்ட் மார்க்கெட்டிங்க நெறைய பார்க்க முடியுது. குறிப்பா கடந்த பட்ஜெட் செஷன் அப்போ இந்த பன் பட்டர் ஜாம சுத்தி ஒரு முக்கியமான விஷயங்கள் நடந்தத பார்த்தோம். அதுக்கப்புறம் நெறைய இந்த பேக்கரி ஷாப்ஸ்லயும் அத பேஸ் பண்ணி பிராண்டிங் பண்ணலாம் ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே பாசிட்டிவா இருக்குமா? நெகட்டிவா இருக்குமா? இது ஒரு பிசினஸ் ஓனர்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற டவுட்ஸ் இருந்தது. ஸோ பேசிக்காவே இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ட, ஒரு சோஷியல் ஹேப்பனிங்க நம்மளோட மார்க்கெட்டிங்காக பயன்படுத்திக்கிறது எப்படி அப்ரோச் பண்ணணும்? நீங்க சொன்ன மாதிரி, ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம் வைரலா போகுது அப்டின்னா, அதுல அந்த வைராலிட்டிக்குள்ள நம்மள இணைச்சுக்கிறப்போ, நம்மளுக்கும் நம்மளோட பிசினஸும் வந்து வைரல் ஆறதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறையவே இருக்கு. பட் இதுல என்ன பிரச்சனை அப்டின்னா, பாசிட்டிவா வைரல் ஆகுறோமா? இல்ல நெகட்டிவா வைரல் ஆகுறோமா? அப்டின்றது தான் இருக்கு. ஸோ இந்த 2 இம்பாக்ட்டுமே வந்துட்டு பல மடங்கு நம்ம பிசினஸ வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்ப அந்த ட்ரெண்ட் ஒண்ணு இருக்குன்னு வைங்களேன். அது நம்ப பிசினஸ்க்கு ரிலேட் ஆகுதா? அப்படின்றத பார்த்துட்டு, அந்த ட்ரெண்ட நம்ம யூஸ் பண்றப்போ சேஃபா இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஒரு ட்ரெண்ட் ஹேப்பன் ஆகுது. ஏதாவது ஒரு விஷயம் பூம் ஆகுதுன்னா, அதுலேருந்து ரொம்ப ரூடாவோ, இல்ல கேர்லெஸ்ஸாவோ அத ஹேண்டில் பண்ணாம, ஒரு பிராண்ட் எப்படி அத எஃபிஷியன்ட்டா அவங்களோட மார்க்கெட்டிங்க்கு பயன்படுத்தலாம்? ஓகே. ரொம்ப சிம்பிளான விஷயம் தாம்மா. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லா பிராண்ட்ஸும் அப்பாலஜி லெட்டர் எழுதிட்டு இருந்தாங்க. நெறைய பிராண்ட்ஸ் வந்துட்டு அத எழுதிட்டு இருந்தாங்க. இதுக்கான சிம்பிளான அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம வந்துட்டு மெனக்கெடவே தேவையில்ல. மத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத பார்த்து, நம்ம பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி சிம்பிளா அத ட்வீக் பண்ணி பண்ணா போதும். இப்போ இந்த மாரி ட்ரெண்ட் ஆற விஷயங்கள வந்து நம்ம மார்க்கெட்ல இல்ல நம்ம பிராண்டுக்கு நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இது நமக்கு ஒரு லாங் டர்மா ஒரு விசிபிலிட்டிய குடுக்குமா? இல்ல அந்த குயிக் அட்டென்ஷன நம்மளும் கிராப் பண்றதுக்கு போட்டி போடுறோமா? ஓகே. இப்போ இதுல வந்து லாங் டெர்ம் இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்காது. பட் இது வந்து உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஒரு பூஸ்ட் வந்து குடுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வரைக்கும் நீங்க ஒரு 200 வீடியோ போட்டிருக்கீங்க. ஆவரேஜா உங்களோட வியூஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு 200, 300 வியூஸ்ல போயிட்டுருக்கு. டக்குனு இந்த ஒரு வீடியோ மட்டும் மில்லியன்ஸ்ல போறப்ப, இந்த உங்களோட ப்ரொஃபைல் ஃபுல்லாவே பூஸ்ட் ஆகும். மத்த வீடியோஸும் திரும்ப நெறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். அதுவுமே குறிப்பிட்ட டைம்க்கு தான். நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு வீடியோ வைரல் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் இன்னும் கன்சிஸ்டன்ட்டா நீங்க வந்து வீடியோஸ் கிரியேட் பண்றது மூலியமா, அந்த மொமெண்டம கொஞ்ச நாளைக்கு நம்மளால கீப் அப் பண்ணிக்க முடியும். அந்த வீடியோ மட்டும் பண்ணிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்டின்னா, அதுல பெருசா இம்பாக்ட் இருக்காது. இன்னொரு பெரிய பிரச்சனை இதுல என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கேக் ஸ்பெசிஃபிக்கா ஒரு கேக்க வந்துட்டு அ பண்ணி நீங்க வீடியோ போடுறீங்க. அது வைரல் ஆயிடுச்சு. அத வந்து ஒரு 1000 பீப்பிள் என்கொயர் பண்றாங்கன்னு வைங்களேன். அந்த என்கொயரி எல்லாம் உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கான டீம் இல்லன்னு வைங்க. ஒரு ஒரு அட் அ டைம் ஒரு 100 டிஎம்ஸ் வருது. அது நீங்க ப்ராப்பரா ரிப்ளை பண்ணல. ப்ராப்பரா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. ஏன்னா, அதுக்கான டீம் ஸ்பெசிஃபிக்கா உங்ககிட்ட இல்ல. ஆர் எல்ஸ் அட் அ டைம் 100 கிரேக்ஸ் பண்றதுக்கான உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்ல. இது எல்லாமே நெகட்டிவா இம்பாக்ட் பண்ணும். வீடியோ வைரல் ஆனாலும், அது வந்து உங்க பிசினஸ நெகட்டிவா இம்பாக்ட் பண்ணும். அந்த வைரல் வீடியோல ஒரு 100 பேரு போய் கமெண்ட் பண்ணாங்கன்னு வைங்களேன், நான் ஆர்டர் ட்ரை பண்ணேன். பட் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்றது. உங்களுக்கு அது வந்து ரொம்ப நெகட்டிவ் சைடா போய் முடிஞ்சிரும். ஸோ கேர்ஃபுல்லா அது பண்ணணும். பொதுவாவே மார்க்கெட்டிங் பண்ணும்போது, இல்ல மார்க்கெட்டிங்காக நான் ஸ்பெண்ட் பண்ணும்போது, மத்தவங்களோட நான் ரொம்ப யூனிக்கா தெரியணும். என்னோட பிராண்ட் வந்து மக்கள் மனசுல ஒரு யூனிக்கான பிளேஸ் கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிப்போம். பட் இந்த மொமெண்ட் மார்க்கெட்டிங்கோட ஒரு எசன்ஸ் அப்படிங்கிறதே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. எல்லாரும் பண்றத நானும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இத எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? சி நீங்க வந்து எல்லா வீடியோஸுமே மத்தவங்கள பார்த்து நீங்க காப்பி பண்றீங்கன்னா, டெஃபினெட்லி இட் வில் நாட் கிவ் யூ அ யூனிக் நீங்க சொன்ன மாதிரி ஒரு யூனிக்னெஸ் குடுக்காது. பட் நீங்க மத்த வீடியோ எல்லாம் வந்துட்டு நீங்க யூனிக்கா பண்றீங்க. பட் இன்னொரு வீடியோவ வந்து மத்தவங்கள பார்த்து பண்றீங்க அப்டின்னா, இட் டசன்ட் மேட்டர். பட் தேர் ஆர் சர்டைன் பிராண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் இந்த மொமெண்ட் மார்க்கெட்டிங்க மட்டுமே வச்சு நெறைய வீடியோஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட பேஜ் ஃபுல்லாவே இது மட்டும் தான் இருக்கும். அப்ப என்னன்னா, அவங்களோட பேஜோ, இல்ல அவங்களோட பிலாசபியோ, அவங்களோட விஷனோ, மிஷனோ எதுவுமே கன்வே ஆகாம, ஜஸ்ட் ஒரு மீம் போர்ட்டல் மாதிரி ஆயிடும் அது. இப்போ இந்த ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடக்குது அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்டா இருக்கணும். அதுல எல்லாருக்கும் முன்னாடி அத நான் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஸோ இத எப்படி அந்த மார்க்கெட்டிங் டீம் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இது வொர்க் ஆகும். இது வந்து பெரிய பிரேக் த்ரூ குடுக்கும் அப்படின்னு அத எப்படி அவங்க சென்ஸ் பண்றாங்க? நம்ப வந்து வீடியோஸ் நெறைய கன்சியூம் பண்றோம் அப்டின்னா, அப்ப என்ன ட்ரெண்டிங்ல போயிட்டுருக்குன்னு நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆஸ் அ மார்க்கெட்டிங் டீமா வாட் இஸ் கோயிங் என்ன வைரலா ஆயிட்டுருக்கு அப்டின்றத அவங்க கொஞ்சம் மானிட்டர் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம். ரெகுலரா நம்ம ஒரு டைப் ஆஃப் கன்டென்ட் கன்சியூம் பண்றோம்னா,
அந்த ஃபீல்டுல இருக்கிற வைரலான கன்டென்ட் நம்மளுக்குமே நம்ம ஃபீல்ட்ல வரும். அத பார்த்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்மளே ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ இன்னைக்கு ரஜினிகாந்த் அவரோட பர்த்டே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இப்ப அந்த கூலி அந்த இது ரொம்ப ட்ரெண்டிங்கா போச்சுல்ல. ஆஸ் அ பிராண்டா இன்னைக்கு அவங்க திரும்ப ரீகிரியேட் பண்ணாங்க அப்டின்னா, இன்னைக்கு திரும்ப அந்த ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஏன்னா அந்த கூலி படத்தோட அந்த ஒரு 1 மந்தோட அந்த ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சு. பட் இப்போ நீங்க வந்துட்டு உங்க பிசினஸ் கூட ரிலேட் பண்ணி அந்த கூலி ட்ரெண்ட நீங்க திரும்ப ரீகிரியேட் பண்ணீங்கன்னா, அகைன் யூ வில் பி சம்மன் ஹூ ஸ்டார்ட்டிங் இட். அந்த மாரி பண்ணலாம். பொதுவா ரொம்ப ட்ரெண்ட்ல இல்ல ரொம்ப லைம்லைட்ல இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம போய் டச் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு 2 சைட்ஸ் இருக்கும். அத அப்போஸ் பண்றவங்க இருப்பாங்க. இந்த மாரியான கான்ட்ரோவர்சிஸ் அத சுத்தி கொஞ்சம் நெறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுலலாம் மாட்டிக்காம நம்மளோட பிசினஸ்க்கு மட்டும் அத நம்ம யூஸ் பண்றது, அத எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்குறது? அதுதான். நீங்க வந்து அத எக்ஸாக்ட்டா அப்படியே காப்பி பண்ணாம, அ ஃபாரின்ல ஒரு விஷயம் வந்து வைரலா இருக்கும். பட் அந்த கல்ச்சருக்கு சூட் ஆகும். நம்ம கல்ச்சருக்கு அது வந்து சூட் ஆகாது. ஸோ அந்த கல்ச்சுரல் டிஃபரன்ஸ், அப்புறம் அந்த ப்ராடக்ட் டிஃபரன்ஸ். நீங்க வந்து ஒரு பிரீமியம் ப்ராடக்ட்ன்னு வைங்க. சப்போஸ் அது ஒரு மீம் பேஸ்ட், காமெடி பேஸ்ட் இருக்குன்னா, உங்களுக்கு அது வந்து ரிலேட் ஆவாது. உங்களோட ஏரியாவோட கல்ச்சர் அண்ட் வேல்யூஸ மேட்ச் பண்ற மாரியான விஷயமா இருக்கா? அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு பொறுமையா பார்க்கணும். வைராலிட்டிய மட்டும் பார்க்கக்கூடாது. அது வந்து 26 மில்லியன் போயிருக்கு. அந்த மாதிரி அந்த வைராலிட்டி மட்டும் பார்க்காம, அது அந்த ஆடியன்ஸ்க்கு சூட் ஆச்சு. என் ஆடியன்ஸ்க்கு சூட் ஆகுமா? என் ப்ராடக்ட்டுக்கு அது ரெசனேட் ஆகுமா? அப்படின்றத பார்த்து நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ நீங்க அப்சர்வ் பண்ணதுல இந்தியால ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான இந்த மொமெண்ட் மார்க்கெட்டிங்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இல்ல இந்த கேம்பெயின் ரொம்ப நல்லா நடந்தது அப்டின்னா என்ன சொல்வீங்க? அமுல் தாம்மா வந்துட்டு எப்பவுமே சூப்பரா பண்ணுவாங்க. ஓகே. அந்த மொமெண்ட் மார்க்கெட்டிங்க. ஒருத்தவங்களோட பர்த்டேவா இருக்கட்டும், அந்த அவங்க ஒரு கேரிகேச்சர் மாதிரி அவங்க ஒரு ஒரு டால். ஒரு டாலோட ஃபீச்சர் இருக்கும் அவங்க வந்து. ஸோ அந்த ஃபீச்சர வச்சு அப்ப என்ன நடக்குதோ வந்துட்டு, அத வந்து கண்டிப்பா அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பாட்டு ஃபேமஸ் ஆனாலும் சரி, இல்ல ஒரு சிச்சுவேஷன்னாலும் சரி, ஒருத்தரோட பர்த்டேனால ஃபேமஸ் செலிபிரிட்டியோட பர்த்டேனாலும் சரி, கண்டிப்பா அந்த ஃபீச்சர்ஸ் வந்து அமுல்ல வந்து பார்க்கலாம். ஸோ நான் ரொம்ப பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறேன். ஆனா அது வந்து எப்பவுமே வந்து ஆ ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கண்டிப்பா குடுக்காது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல வந்து எனக்கு அமுல் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு கிளாரிஃபிகேஷன்க்காக கேட்கிறேன். நமக்கு இந்த பால் பாக்கெட்லலாம் ரம்ஜான் வாழ்த்துக்கள், தீபாவளி வாழ்த்துக்கள்லாம் குடுக்குறாங்கல்ல. அது கூட மொமெண்ட் மார்க்கெட்டிங். அது கூட மொமெண்ட் ஓ. மார்க்கெட்டிங் தான். அந்த செலிப்ரேஷன் கூட நம்ம அந்த செலிப்ரேஷனுக்கான இதுவ நம்ப இந்த பால் பாக்கெட்ல பார்க்குறப்போ, இன்னும் ஒரு எமோஷனல் கனெக்ட் நம்மளுக்கு அந்த பிராண்ட் மேல கிடைக்கும். ஓகே. அந்த அந்த மொமெண்ட்ட அவங்க ஒரு ஒரு கேம்பெயினா கன்வெர்ட் பண்ற எது வேணாலும் நம்ம மொமெண்ட் ம். மார்க்கெட்டிங்னு எடுத்துட்டு மார்க்கெட்டிங். வரலாம். ஜஸ்ட் கேப்சரிங் த மொமெண்ட். இன்னைக்கு ஒண்ணு நடக்குது. அது நெறைய பேரால பேசப்படுது. அது கூட என் பிசினஸ எப்படி இணைச்சுக்கலாம்? நீங்க சொன்ன மாதிரி ரீசென்ட்டா இந்த அப்பாலஜி லெட்டர் வந்து ரொம்ப பிரபலமானத நம்ம பார்த்தோம். ஸோ இது கொஞ்சம் லைம்லைட்ல இருக்கிற, இல்ல கொஞ்சம் நெறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிற பிராண்ட்ஸ தான் இது வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுமா? இல்ல அவங்களுக்கு தான் இது வொர்க் அவுட் ஆகுமா? இல்ல சின்ன சின்ன லெவல்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு கூட இது வொர்க் அவுட் ஆகுமா? இது யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும், யாருக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியாது. அந்த அப்பாலஜி லெட்டர்ல நீங்க என்ன யூனிக்கா பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வச்சு சின்ன ப்ரொஃபைலா இருந்தா கூட வைரலா போறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இப்போ அமுல் வந்து டிஃபரெண்ட் திங்ஸ் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அமுல் ரொம்ப பெரிய பிராண்டு. ஸோ அவங்களோட கஸ்டமர்ஸும் ரொம்ப வைடா இருக்காங்க. ஸோ அவங்க சின்ன விஷயம் பண்ணாலும் நெறைய பேர ஈஸியா ரீச் பண்ண முடியும். ஆனா ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் பண்றவங்க எப்படி அவங்க ஒரு யூனிக்கா ஒரு விஷயம் பண்றாங்க? இல்ல அவங்களும் ட்ரெண்ட்ல இருக்காங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு லார்ஜ் ஸ்கேல் பீப்பிள போய் அவங்க ரீச் ஆறதுக்கு அவங்க என்ன செய்ய முடியும்? இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு வரப்பிரசாதம் வந்துட்டு சோஷியல் மீடியா. Instagram, YouTube, Facebook. ஸோ நம்மளோட ஆடியன்ஸ் எங்க இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு, அவங்களுக்கு ரிலவென்ட்டான கன்டென்ட் நம்ம பண்றப்போ ஈஸியா ரீச் ஆகலாம். நான் ஒரு வீடியோ பண்றேன். அதுல நான் வைரல் ஆயிடுவேனான்னு கிடையாது. ஒரு 100 வீடியோ, 200 வீடியோ, 300 வீடியோ நம்மளுக்கு தெரியாது. எவ்ளோ வீடியோல நம்ம வந்து ரீச் ஆவோம் தெரியாது. கன்சிஸ்டன்ட்டா, குவாலிட்டியா, ரிலேட்டபிள் கன்டென்ட்ஸ் குடுக்கறது மூலியமா என்னைக்காவது ஒரு நாள் ரீச் ஆவோம். பட் அது என்னைக்குன்னு தெரியாது. பட் ரிசல்ட் வில் ஆல்வேஸ் பே. ஆனா இது பேக் ஃபயர் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸும் இருக்கா? ஏன்னா ட்ரெண்ட்ல இருக்கு. நானும் அந்த ட்ரெண்ட்ல ஜாயின் பண்ணணும்னு நெனச்சுட்டு, அதோட நெகட்டிவ் சைடோ, இல்ல ஹேட்டட ஸ்ப்ரெட் பண்ற மாதிரியோ பிராண்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கா இதுல? நெறையவே இருக்கு. அதுதான். அது நம்மளுக்கு சூட் ஆகுதா? இல்லையா? நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? நம்மளுக்கு சூட் ஆகுமா? இல்லையா? அப்படின்றத தெரிஞ்சுக்காம நம்ம போய் அத ட்ரை பண்றப்போ, நெகட்டிவ் இம்பாக்ட் வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ இந்த வைரல் ட்ரெண்ட்ல நம்மளும் இருக்கணும், நம்மளோட பிராண்டும் இருக்கணும் அப்படிங்கிறத பேசும்போது, இது கட்டாயம் இங்க ஒரு ட்ரெண்டா நடந்துட்டு இருக்கு. நீங்களும் இதுல இருந்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் எல்லா பிராண்ட்ஸுக்கும் இருக்கா? அப்படி கிடையாது. ஓகே. அ சில விஷயங்கள் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாலிபாப்போ, இல்ல வந்து ஏதோ ஒரு அன்ஹெல்தியான ஃபுட் வந்து ட்ரெண்ட் ஆகுதுன்னு வைங்களேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காஃபி ஏதோ ஒண்ணு ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது பார்த்தீங்களா? அந்த காஃபி ஏதோ டிஃபரெண்ட் டைப் ஆஃப் காஃபி அத வந்து கிரீம் எல்லாம் வச்சு ஏதோ ஒரு காஃபி அது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. பட் அது வந்து ஆஸ் அ ஹெல்தி ஃபுட் பிராண்டா என்னால ட்ரை பண்ணவே முடியாது. ஓ! பிகாஸ் இட் இஸ் டோட்டலி அகெயின்ஸ்ட் மை வேல்யூஸ். நான் வந்துட்டு ஹெல்தியான ஃபுட் குடுக்குறேன். ஸோ நான் போய் அத ட்ரை பண்ணணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. இல்லன்னா இப்போ சில பேர் வந்து சுகர் வச்சு ஒரு ஆர்ட் மாரி பண்ணி அது குழந்தைக்கு குடுக்குறது. அந்த மாதிரி எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதெல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. பட் அதெல்லாம் நான் ட்ரை பண்ணவே முடியாது. அது தேவையும் கிடையாது. ஸோ தேர் இஸ் நோ கம்பல்ஷன் தட் ஒருத்தவங்க எல்லாரும் பண்றாங்கன்னா, நம்ம அத பண்ணணும்னு கிடையாது. அதே மாதிரி இந்த மாரி வைரல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி கிம்மிக்ஸ்குள்ள போகாம, வேல்யூ பேஸ்ட் கன்டென்ட் மட்டுமே குடுத்து நல்லா பெருசா குரோ ஆன நெறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தா, இது கம்பேரிட்டிவ்லி ரொம்ப காஸ்ட் கட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியா? கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு சம்திங் விச் இஸ் ட்ரெண்டிங் அத நீங்க யூஸ் பண்றீங்க. ஸோ நீங்க வந்து நார்மலா போறதுக்கு பதிலா ஒரு ஹை ஸ்பீட் ஸ்கூட்டர்ல போய் ஒரு விஷயம் ட்ரை பண்றீங்க. பட் ஸ்பீடா போறப்ப என்ன நடக்கும்? ஸ்லோவா அண்ட் ஸ்டெடியா போனோம்னா ரிஸ்க் கம்மி. பட் இந்த மாரி ஸ்பீடா போறப்போ ரிஸ்க் அதிகம். பட் அது வந்து பாசிட்டிவாவும் முடியலாம், நெகட்டிவாவும் முடியலாம். அண்ட் எல்லாரும் ஒரே டைம்ல ஒரு விஷயம் பண்ணும்போது, மக்களும் கொஞ்சம் டைல்யூட்டடா ஃபீல் பண்ண மாட்டாங்களா? என்ன இது ஒரே மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ண மாட்டாங்களா? அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் குடுக்கும் தானே? அப்படி கிடையாது. இப்போ ஒரு ஒரு பாட்டு வருது அப்படின்னா, அது நெறைய பேர் வந்துட்டு அத ரீகிரியேட் பண்றாங்க. அந்த ரீல்ஸ திரும்ப திரும்ப நெறைய பேர் பண்றாங்க. பட் மக்கள் வந்து அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு டைல்யூட் ஆகுற மாரி தெரியல. பட் அதுலயே ஏதாவது யூனிக்கா நீங்க பண்றீங்க அப்படின்னா, அது வைரல் ஆகும். ஆ எக்ஸாம்பிள்க்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அந்த கருத்த மச்சான் சாங் ஃபேமஸ் ஆச்சு இல்லையா? அதுல வந்துட்டு நெறைய பேர் பண்ணாங்க. அதுல ஒரு குரூப் ஆஃப் கேர்ல்ஸு அவங்க பொசிஷன மாத்தி மாத்தி சேம் ஸ்டெப் தான். பட் அவங்க பொசிஷன மாத்தி மாத்தி ஆடுனாங்க. ஸோ அது மூலியமா அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. ஸோ சம்திங் யூனிக் சேம் ஸ்டெப்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்ச் மூலியமா அவங்க வந்து யூனிக்கா பண்ணாங்க. அந்த மாதிரி தான் பிசினஸ்க்கும் அந்த ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் நம்மளோட கிரியேட்டிவிட்டிய கொஞ்சமா அதுல போடுறப்போ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் கோயிங் அதிலேயே யூனிக்கா போறதுக்கு பாசிபிலிட்டி. ஒரு யூனிக்னெஸ் தான் நம்ம என்ன பண்ணாலும் ஒரு யூனிக் டச் வேணும் அப்படின்னு ம். சொல்றீங்க. ஸோ என்னோட பிராண்டுக்கு ஏத்த மாரி, இல்ல என்னோட நீஷ்க்கு ஏத்த மாதிரி எல்லாரும் பண்றத நான் பண்ணாம யூனிக்கா பண்றதுக்கு நம்ம என்னலாம் அனலைஸ் பண்ணணும்? என்னென்ன விஷயங்கள நம்ம கவனிச்சு நம்மள நம்ம யூனிக்கா பொசிஷன் பண்ணிக்கலாம்? நம்ம வந்து இந்த மாதிரி வேற என்னென்ன பிராண்ட் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டுனா அதுல ஒரு 10 பேர் பயனியரா இருப்பாங்க. இந்த மாரி கிரியேட்டிவா விஷயங்கள் பண்றதுல. ஸோ அவங்கள நம்ம வந்து ரெகுலரா ஃபாலோ பண்றது மூலியமா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பீயிங் கிரியேட்டிவ் அப்படின்றது இட்ஸ் நாட் சம்திங் பார்ன். இட் இஸ் சம்திங் விச் வி கேன் கிரியேட். ஓகே. சில பேருக்கு கிஃப்டடா அவங்க வந்து பொறக்கும்போதே கிரியேட்டிவா இருப்பாங்க. பட் மத்தவங்களால கிரியேட்டிவ் ஆக முடியாதா? அப்படின்னா கிடையாது. ட்ரை பண்றது மூலியமா. ஸோ நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். நெறைய வீடியோஸ் பார்க்கலாம். உங்க ஃபீல்டு ரிலேட்டடா நெறைய வீடியோஸ் பார்த்து, அது மூலியமா இன்ஸ்பயர் ஆகி, நீங்க உங்களோட ஐடியாவ அதுல போட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்றது தான் இஸ் அ ஒன்லி திங், ஒன்லி சொல்யூஷன். ஸோ அந்த மாரி நெறைய ட்ரை பண்ண, என்னடா நம்மளே இவ்வளோ பண்ணிட்டோமே! அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. பட் என்னோட ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு பயனர நான் ஃபாலோ பண்ணும்போது, நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிற மாட்டேனா? அவங்க ஸ்டைலோ, இல்ல அவங்களோட விஷயங்களையோ நான் காப்பி பண்ற மாதிரி ஆயிராதா? அப்படி பண்ண தேவையில்ல. பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. நம்மளால பண்ணவும் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்துட்டு ஒரு ஆட் வந்து 30,00,000 40,00,000 50,00,000 பட்ஜெட்ல எடுப்பாங்க. இல்ல ஒரு ரீலேன்னா கூட ஒரு 1,00,000 2,00,000 இன்ஃப்ளூயன்சர் வச்சு அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல எடுப்பாங்க. ஆப்வியஸா பீயிங் அ ஸ்மால் பிராண்ட், பீயிங் அ ஸ்டார்ட் அப் நம்மளால அத பண்ண முடியாது. ஸோ நீங்க அதே கான்செப்ட்ட கம்மி பட்ஜெட்ல வேற மாதிரி உங்களுக்கு சூட் ஆகுற மாரி எப்படி பண்ணலாம்ன்னு நீங்க யோசிக்க தான் வரும். நீங்க ரேண்டமா உட்கார்றீங்க. உங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்ல அப்படின்றப்போ இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறதுல தப்பு கிடையாது. அண்ட் இந்த மொமெண்ட் மார்க்கெட்டிங் வந்து ஒரு லைக்ஸோ, இல்ல வியூஸையோ தாண்டி ஒரு பிசினஸா கன்வெர்ட் ஆறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கா? நெறைய இடத்துல இருக்கு, நெறைய இடத்துல இல்ல. இட்ஸ் a 50-50 சான்ஸ். சம்டைம்ஸ் வீடியோ வந்து வைரல் ஆகும். பட் அது மூலியமா உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்காது. பட் ஓவரால் ப்ரொஃபைல் குரோத் இருக்கலாம். பட் சில பேருக்கு மட்டும் தான் அந்த வைரலிட்டி மூலியமா பிசினஸும் கிடைக்கும். பிசினஸா கன்வெர்ட் ஆறதுக்கு 50-50 சான்சஸ்ன்னு சொல்றீங்க. பட் அத நான் கொஞ்சம் ஒரு 60, 70ன்னு எடுத்துட்டு போறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? எந்த வீடியோ வைரலா போகும்னே நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியாது. ஸோ அப்படின்றப்போ ஒரு ஒரு வீடியோலயும் நீங்க உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி, இது போகுமா? அது போகுமா? அப்படின்னு பண்றத விட, த ஒன்லி ஆப்ஷன் இஸ் டூயிங் மோர் சச் திங்ஸ். ஓகே. அந்த மாதிரி நெறைய வீடியோஸ் பண்றப்போ, தென் யுவர் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பிசினஸ் இஸ் ஆல்சோ ஹையர். ஸோ இது நம்ம மார்க்கெட்டிங்லயே நம்மளோட பிராண்ட்ல நெறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆனா இந்த மொமெண்ட் மார்க்கெட்டிங் மட்டுமே நான் ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருக்கேன் அப்டின்னா, மக்களுக்கு என்னோட பிராண்ட் மேல என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரஷன் வரும்? மொமெண்ட் மார்க்கெட்டிங் மட்டுமே பண்ணக்கூடாது.
ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம வந்து பண்ணலாம். அதே மாதிரி திங்ஸ் ஹேப்பனிங்கும் வந்துட்டு ஒன்ஸ் இன் அ வைல் தானே நடக்கும். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் நடந்தா தான் அதுக்கு வந்து ஒரு மரியாதை. நம்ம எப்பவுமே அதையே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா பீப்பிள் வில் கெட் போர்டு. சும்மா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஃபேக் ஸ்டண்ட்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தாட் வந்து உங்க பிராண்ட் மேல வரலாம். மேக்ஸிமம் வேல்யூஸ் குடுங்க. ரெசிபீஸ் குடுங்க. உங்க ப்ராடக்ட்ஸ எப்படி யூஸ் பண்ணணும்? அதனால என்ன பெனிஃபிட்ஸு, கிளையன்ட் டெஸ்டிமோனியல்ஸ் இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் ஆஃப் கன்டென்ட் இருக்கிறப்ப தான் பீப்பிள்க்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ நம்ப வந்து நம்பளையே எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். நம்ப எப்பவுமே ஒரே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? எப்பவுமே ஒரே டைப் ஆஃப் மூவி பார்த்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான். ஸோ மார்க்கெட்டிங்ல இந்த மொமெண்ட் மார்க்கெட்டிங் பேசுறோம். இது வந்து எப்பயாவது ஒரு தடவ நீங்க சொல்ற மாரி ட்ரெண்டா ஏதாவது நடக்கும்போது நம்ம இத அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதே மாதிரி ரொம்ப ரேரா இல்ல அக்கேஷனலா யூஸ் பண்ற மாதிரி வேற ஏதாவது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கா? அக்கேஷனலா யூஸ் பண்ற மாதிரினா, உங்களோட சக்சஸ் மைல்ஸ்டோன்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். உங்களோட 1000th கஸ்டமர், இல்ல ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. ஆனா இதுவே ரிப்பீட்டடா டெய்லி பண்றாங்க சில பேரு. அதுவுமே ஐ வுட் நாட் சஜெஸ்ட். ஸோ உங்களோட சக்சஸ்ன்றது இட்ஸ் ஒரு பெரிய செலிப்ரேஷனா இருக்கணும். ஆ ஸோ சிலர் பெருசுன்ற வார்த்தை வந்து அவங்கவங்க பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி மேல கீழ போகும். பட் எல்லா வீடியோலயுமே நான் வந்து சக்சஸ் ஆயிட்டேன்னு சொன்னா, சம்டைம்ஸ் இட் மே லுக் ஃபேக். ஓகே. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் நான் வந்து 1000th கஸ்டமர் ரீச் பண்ணிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபாரின் ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆம், என்னோட ஃபர்ஸ்ட்டு கிளையன்ட் டெஸ்டிமோனியல் இது. இந்த மாதிரியான மைல்ஸ்டோன்ஸ நம்ம ஷேர் பண்றப்போ அது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஓகே. ஒரு ட்ரஸ்ட்டுமே கிரியேட் பண்ணும். ஆடியன்ஸ்க்கு இது என்ன இம்பாக்ட் குடுக்கும்? நான் என்னோட 1000th கஸ்டமர் ரீச் பண்றேன் அப்படின்னா, இதனால ஆடியன்ஸ்க்கு என் மேல ட்ரஸ்ட் வருமா? இல்ல அவங்க எப்படி அத பெர்சீவ் பண்ணுவாங்க? ஓகே. ஆப்வியஸ்லி இது வந்து ட்ரஸ்ட் தான். 1000 பேர் இவங்கள நம்பி வாங்கியிருக்காங்க. சரி நானுமே ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்ட வந்து உங்க மேல குடுக்கும். ஸோ மொமெண்ட் மார்க்கெட்டிங் பத்தி நெறைய யூஸ்ஃபுல்லான, இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் நெறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க் யூ சோ மச் மேம். தேங்க் யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.